ஹலோ. இப்போ நம்ம ஜப்பான்ல ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, இவங்க கிச்சன் எப்படி இருக்கு, என்னென்ன ட்ரிங்க்ஸ் இருக்கு, எப்படி இவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முக்காவாசி நம்ம ஜப்பான்லயே ரொம்ப நாள் இருந்தா கூட சில பேர் வந்து ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து பீஃப், போர்க்கு, சிக்கன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் சமைக்கிறாங்க அப்படின்னு இவங்க நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா நான் இந்த மாதிரி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இன்னைக்கு. ஏன்னா நாங்க கிளியரா இவங்க கிட்ட சொல்லிட்டோம், நாங்க சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்களுக்காக ஸ்பெஷலா செப்பரேட்டா சிக்கன் வந்து சமைச்சு கொடுத்தாங்க. இதாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்லிப்பர்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் சீட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இங்க வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணும்போது ஃபுல்லி இவங்க பாடிக்கிட்டே தான் சர்வ் பண்ணுவாங்க. இது இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ். இப்படிதான் இவங்க சிரிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் சர்வ் பண்ணுவாங்க. இது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ஒரு பழைய காலத்து ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கும், கால் கீழே தொங்க போட்டு உட்கார்ற மாதிரி. நாங்கள் ஆர்டர் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன், ஃப்ரைட் சிக்கன், அப்புறமா நூடுல்ஸு எல்லாமே வந்துருச்சு. நூடுல்ஸ் வந்துட்டு சோபா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிடைக்கிற ஒரு சிறுதானியத்தை வச்சு பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். இந்த 4 பேருக்கான பில்லு வந்து 4200 yen. அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1050 yen அப்படி ஆயிடுச்சு கணக்கு. ஸோ நம்ம ஊர் கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 615 ரூபா அந்த அளவுக்கு தான் வந்துச்சு பில்லு. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம கேட்ட மாதிரி போர்க்கு, பீஃப் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்மளுக்காக தனியாக செஞ்சு கொடுத்தாங்க. ப்ளஸ் இந்த வெஜ் நூடுல்ஸ் இதுவும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து குழந்தைங்களுக்கான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் இந்த வாரத்தில் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நம்ம அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, பியர் அதெல்லாம் எதுவுமே நம்ம எடுத்துக்கல. ப்ளஸ் இங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாருங்கள், இதோட ரேட்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க கிச்சனை நம்ம பார்க்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தோம். அவங்க ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம கிச்சனில் கூட இன்னைக்கு போய் பார்க்குறோம். அங்கே வந்து வெஜிடபிள்ஸு, சிக்கனு, ஃப்ரைட் சிக்கன்ஸு, விங்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்க இங்கே கிரில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரெடிமேடாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறதுக்கு பண்ணுறதுக்காக. ப்ளஸ் நம்ம கிளம்பும் போது இவங்க ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுட்டு வழி அனுப்பிட்டு இருந்தாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். Arigatou gozaimasu.